வணக்கம். தமிழ் திரையுலக பொறுத்தமட்டில் புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன சிறப்புன்னா, படத்தில் எப்படியோ அதுபோலவே வாழ்க்கையில் இருந்தாருப்பாங்க. படத்தில் அவர் டாக்டராக வருவார், தர்மம் தலை காக்கும்ல. ஒரு ஏழை வருவார், வந்தோடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு, "ஏய் நீ சாப்பிட்டியா?" அப்படிம்பாரு. "இல்லை உடம்பு முடியல, வேலைக்கு போகலன்னு." "தா 50 ரூபா வச்சுக்கோ, மருந்து நான் தர்றேன், நீ போய் சாப்பிடு, சாப்பிட்டு உடம்பு சரி பண்ணிக்கோ போ." அப்போ ஒரு பெருங்கைதட்டு வரும். இது காட்சிக்காக சேர்த்ததாக கூட இருக்கட்டும் வைங்க. ஆனால் அவருடைய வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொடுத்து சிவந்த கரம், பொன் மனச்செம்மல் அப்படின்னு கிருபானந்த வாரியார் அவருக்கு ஒரு பட்டமே கொடுத்துருக்காரு. இப்போ ஏன் நான் பெருசிலவரை பற்றி சொல்கிறேன், அது போல் யாராவது இருக்காங்களான்னா, சமீபத்தில் வந்த பல பேட்டிகள், படங்கள், பல செய்திகள், இதில் வந்த செய்தியெல்லாம் பார்த்தா அப்படி ஒருத்தர் தெலுங்கு ஃபீல்டில் இருக்காருன்னு நான் பார்த்தேங்க. யார் அவர்? நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப எங்கள் ஊர் தேட்டர்களில் இந்த டப்பிங் படங்கள் வர்றப்ப விடாமல் பார்க்குறது ஒன்று விட்டலாச்சாரியா படம் பார்ப்பேன். அடுத்தது என்ன தெலுங்கு படங்கள் அப்படின்னா, கிருஷ்ணான்னு ஒரு நடிகருங்க. கிருஷ்ணா அவனுடைய படங்கள் விடாமல் பார்ப்பேன். இப்போ உதாரணமாக மெக்கனாஸ் கோல்டு, அந்த புதையலை தேடி போகிற படம், இந்த கிருஷ்ணா படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எம்ஜிஆரை சொன்னேன்ல, அது மாதிரியான புகழ் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா, தெலுங்கு பட உலகில் இந்த கிருஷ்ணாவுடைய செல்ல பையன் தமிழ்நாட்டில் பிறந்தவர் தான், லயோலா காலேஜில் படித்தவர் தான், மெட்ராஸ் வீதிகளில் கிரிக்கெட் விளையாடினவர் தான், குழந்தை நட்சத்திரமாக நடிக்க ஆரம்பித்து தெலுங்கு பட உலகில் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பேன் இந்தியா ஸ்டாராக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் அவர் தாங்க மகேஷ் பாபு. మీ అందరూ ఆయన్ని ప్రిన్స్ అంటారు, సూపర్ స్టార్ అంటారు. பல கோடி ரூபா பிஸ்னஸ் இவருடைய படங்களில் வருது. தோல்வி படங்களும் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு இல்லை. ஆனால் இவ்வளவு சம்பாதிக்கக்கூடிய இவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா, இவருடைய நல்ல இதயம் இவங்க தந்தையிட்டிருந்து வந்ததுங்கிற. கிருஷ்ணாவும் இதே மாதிரி செய்வாராம். இன்னைக்கு ஆந்திராவில் மிகப்பெரிய குழந்தைகளுக்கான மருத்துவமனை, இலவச மருத்துவமனை இவர் தாங்க உருவாக்கியிருக்கிறார். ரெயின்போ சைல்டு ஹாஸ்பிட்டல்னு. அந்த ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற போது குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த இதய குறைபாடு மற்றும் இப்போது இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது சின்ன சிகிச்சை அப்படின்னா அதுக்கான முழு செலவும் இலவசமாக இந்த மருத்துவமனையில் இவரால் தரப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுக்கெல்லாம் தேவையான அதி விலை உயர்ந்த மருத்துவ கருவிகள் எல்லாமே இவர் வாங்கி கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே சொல்கிறதா இருந்தால், தெலுங்கானா மாவட்டத்தில் சித்தாபுரம்ங்கிற ஒரு ஊரையே தத்தெடுத்திருக்கார். ஒரு படத்தில் நடிச்சிருந்திருக்காரு தத்தெடுக்கிற மாதிரி. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தத்தெடுத்து அந்த ஊரில் கல்வி செலவு, மருத்துவ செலவு எல்லாம் இவர் ஓரளவு செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. அது என்ன காரணம்னு கேட்டால், இவங்க அப்பா அம்மாவும் பிறந்து வருது. இவருடைய படங்கள் நடிப்பு மட்டும் இல்லைங்க, விருதுகளும் நிறைய பெற்றிருக்கிறார். சைமால 4, ஃபிலிம்ஃபேரில் 5, இந்த ஆந்திர பிரதேசத்தினுடைய முக்கிய விருதானிய நந்தி விருது 9, உலக புகழ்பெற்ற பர்ஃபஸ் பத்திரிகை 100 பேர்கள் இவர் ஒரு முதன்மையானவர் அப்படின்னு இவரை பற்றி குறிப்பிடுறாங்க. இவர் ஆடம்பர பிரியர், அதெல்லாம் இருக்கட்டுங்க, நல்லது செய்கிறார், அது நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஒரு தடவை கூட பெரிய கூட்டத்தில் ஒரு பேர் வந்து இவரை பார்க்க வர்ற போது அந்த பவுன்சர்ஸ் வந்து அவங்கள தள்ளிவிட போகிறப்ப இவர் போய் வேண்டான்னு சொல்லி தடுத்து நிறுத்தி ஃபோட்டோ எடுத்து 2 பக்கமாக அட்வைஸ் பண்ணியிருக்கார். அப்பா நீ இருக்காத, நீங்களும் இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பிரபலத்துக்காக செய்கிறதுங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட, பிரபலமாக இருந்து பார்த்தா தாங்க அதனுடைய கஷ்டம் தெரியும். ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் அதை பற்றி தனியாக. இப்போ மகேஷ் பாபு அவர்களை பொறுத்த அளவில் தன் உழைப்பால் உயர்ந்தவர். இவருடைய பல படங்கள் தான் தமிழில் நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் இவர் வாங்கி பண்ணியிருக்காரு. கில்லி படம்லாம் அங்கிருந்து வந்த படம் தான். ரீமேக் அப்படின்றது எந்த அளவுக்கு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்றது நீங்க படம் பார்த்தா புரிஞ்சுப்பீங்க. ஒக்கடவை பார்த்துட்டு இவருடைய உழைப்பும் இவருடைய அந்த கருணை உள்ளமும் கொடையும் இதுதான் இன்னைக்கு பேசப்படுதுன்னா, இந்த நூற்றாண்டினுடைய மனிதர்களில் ஒருவர் இவர். எனக்கு பிடித்த அந்த நல்ல நடிகர்களில் இவராக இருக்கார். இன்னமும் கூட பாருங்களேன், அந்த முகத்தில் வந்து ஒரு குழந்தைத்தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். குண்டூர்காரம்னு ஒரு படம், இவரும் ஸ்ரீலீலா அவர்கள், அவங்க 2 பேரும் நடித்த அந்த படம் பெருசாக பேசப்பட்டது மட்டும் இல்லை, அந்த பாட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் மடக்கி தட்டு. புகழோடும் பேரோடும் பணத்தோடும் நல்ல மனத்தோடும் இருக்கிற மகேஷ் பாபு நிறைய சாதனைகள் புரிய வேண்டும். அடுத்த ராஜமௌழி படம் இவர் தாங்க ஹீரோ, வாரணாசி படத்துக்கு. அந்த படத்தையும் பார்க்குறதுக்கு தயாராக இருப்போம். தான் சம்பாதிக்கிற பணத்தில் 30 கோடி ரூபா வருஷத்துக்கு தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் இவர் தான். பில்கேட்ஸை சொல்லுவாங்க.
பில்கேட்ஸுக்கும் சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய சொத்துக்களில் பெரும்பகுதியை எப்படி டாடா நிறுவனம் பெரிய கொடையாளர்களாக திகழ்கிறார்களோ அதுபோல் அமெரிக்காவில் ராக்பெல்லர் என்ற ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் இன்றைக்கும் ராக்பெல்லர் ஃபவுண்டேஷன்லேருந்து பலர் படிப்பதற்கான அந்த நிதி உதவி தரப்படுகிறத ஸ்காலர்ஷிப் தரப்படுகிறத பார்க்குறோம். அதுபோல் தான் சம்பாதிக்கின்ற பணங்களிலிருந்து தரப்படுகின்ற அந்த உழைப்பால் வருகிற அந்த கொடை உண்மையிலே போற்றத்தகுந்தது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.